ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பனங்கிழங்கு வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 3 பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த நரம்பு மாதிரி இருக்கும்ல அது எல்லாமே எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா துருவின தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பனங்கிழங்கை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து எடுத்து வச்சுருந்த அந்த 3 பல்லு பூண்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 3 கல் உப்பு மட்டும், ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இதை நான் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் அரைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றி இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து அந்த பனங்கிழங்கு அப்படியே கொடுக்கும்போது அந்த நாராக வராத வந்து சாப்பிட கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ஒரு உருண்டை கொடுத்தாலும் போதும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் இது எல்லாத்தையும் உருட்டிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.